வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஏற்கனவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 33 டைப் ஆஃப் சம்ஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசல் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இந்த வட்டி வீதம் எப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. சரியா? இப்போ வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஃபார்முலா நினைவுக்கு வரும்? மொத்த தொகைக்கான ஃபார்முலா தானே நினைவுக்கு வரும். A = P × 1 + R/100 ஹோல் பவர் என்ன? இதில் ஏங்கிறது என்னது? வட்டியும் அசலையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா? நமக்கு வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 97,775.85 ப்ளஸ் அசல் எவ்வளவு? 26,500 = P என்ன? 26,500 இன்ட்டு 1 + R தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை 100 ஹோல் பவர் n வந்து எத்தனை? 2. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 26,500ஐயும் 9,775.85 ஆட் பண்ணால் 36,275.85 கிடைக்குமா? இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறத இந்த சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்போ அது டிவிஷனில் போயிடும். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? 100 + R/100 ஹோல் பவர் 2ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த புள்ளி போகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறோம்னா மேலேங்கிலையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது இந்த புள்ளியானது போயிருமா? கீழே என்ன கிடைக்கும்? கீழேயும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 26,500 எப்படி எழுத போகிறோம்னா 265 × 100. அதுக்கப்புறம் நம்ம 100ஆல் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அந்த 100. ஸோ அப்போ 100 + R ஹோல் பவர் 2 டிவைடட் பை இந்த 2 வந்து இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டா? ஸோ அப்போ நம்ம இதையும் எழுதிக்கிடலாம் 100 × 100. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? இதை அப்படியே நம்ம எழுதிக்கிடலாம். டிவைடட் பை 265 = 100 + R ஹோல் பவர் 2ன்னு கிடைக்குமா? இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? ஸோ இதை வந்து இப்போ அடிக்கணும். இதை அடித்தா 1 72 53 போச்சுன்னா 195 5 15. ஸோ அப்போ 3வது இதில் போடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 9 195 கழிச்சா 365ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 5×30. ஸோ அப்போ 6 வருமா? அப்போ இதை ஆட் பண்ண 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 31ன்னு கிடைக்கும். 47 ஒரு 1 நம்ம சேர்த்துக்கலாமா? 8 40. ஸோ அப்போ 8ஆவதில் போடும்போது 32. அப்போ 7 5ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ ஃபைனலாக இருக்க 7. ஸோ அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 53 × 9 53 27 மிச்சம் 2 5 9 45 477ன்னு கிடைக்குமா? 7 2 நிமிஷம் இங்கே 4 தானே வரும். ஸோ அப்போ கரெக்டு 477. அப்போ இதை நம்ம அடித்தா நமக்கு என்ன கிடைக்கி? 13,689 கிடைக்கி. இங்கே என்ன இருக்குது? 100 + R ஹோல் பவர் 2ன்னு இருக்கா? இதை வந்து எப்படி எழுதலாம்? 117/2ன்னு எழுதிக்கிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 100 + R ஹோல் பவர் 2. ஸோ அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் இருக்கனால இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிடலாம். அப்போ 100 + R = 117னா R = என்ன வரும்? 117 - 100. அப்போ R = 17%. இதுதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.